அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கின்ற மனதுடனே கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயமா இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம எதை பார்த்தாலும் நமக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. ஆண்டவர் நம்மை போதுமானதாக அல்லது போதுமானவராக நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அன்றாடம் சந்திக்கிறார். ஆனா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவரத்திலிருந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறது, தினமும் நம்முடைய லிஸ்ட் தான் என்ன செய்யுது, பெருகுது. ஆனா நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு நான் என்ன செய்யணும், நான் என்னென்ன காரியம் நம்ம அதை கேட்கறது இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஒரு காரியம். என்ன ஒரு குட்டி கதை என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பேராசை பிடிச்ச ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, பசி எடுத்துச்சு, பார்க்குது, இங்கே அங்கே பார்க்குது, ஏதாவது கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்கல. சரி, ஏதாவது ஒரு ஹோட்டல் பக்கம் போவோம், அங்கே ஏதாவது போடுவாங்க சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கேயும் அது கிடைக்கல. அப்படியே அந்த சந்தையில் அப்படியே போகும்பொழுது ஒரு கறி கடையை பார்க்குது. அங்கே பார்த்தா சரி, இங்கே ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா கூட போதும், இந்த நாளை ஓட்டிடலாம் அப்படின்னு அதை நினச்சி அப்படி போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய எலும்பு துண்டு இருந்துச்சு. இந்த எலும்பு துண்டை பார்த்த உடனே அந்த நாய்க்கு ரொம்ப சந்தோஷம். 2 நாளைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எலும்பு துண்டை அப்படியே எடுத்துட்டு போயிடுது. அது போகும்பொழுது ஒரு ஆற்றை கடக்கும்போது போது என்ன செய்யுதுன்னா, அது அந்த தண்ணியில் பார்க்கும்பொழுது இதனுடைய உருவம் உள்ளே தெரிஞ்ச உடனே இதுக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. ஐயோ, அங்கே ஒரு நாய் ஒன்று வச்சிருக்கு, சரி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, அதை உள்ள என்ன செஞ்சுவான், அடித்து போட்டோம்னா அந்த எலும்பை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கும் போது அது வாயில் இருந்த எலும்பு என்ன செஞ்சுப்போம். அப்போ தான் அது புரிஞ்சிச்சு, தண்ணியில் தெரிஞ்சுதான் நான் தான். ஏன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப பேராசை. அது நம்ம கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பேராசையோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்னது, அது பெரிய நஷ்டத்தில் தான் நம்மளை கொண்டு போக முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே அன்றென்றுள்ள ஆகாது. ஆண்டவர் போதித்த ஜெபம் அப்படி தானே இருக்குது. அவர் எப்படி சொல்கிறாரு, இன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு, அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம், பரமனில் இருக்கிற பிதாவே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஜெபத்தை சொல்லி தரும்போது கூட எவ்வளோ சிறப்பு சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? அதனால் ஆண்டவர் நம்ம அன்றென்று உள்ள காரியங்களை ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாக செய்து கொடுப்பார். அதற்காக நான் உங்களை யாரையும் பணம் வச்சிருக்கிறீங்க வச்சிருக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யணுமா, எதை வச்சிருந்தாலும் என்னது, மனரம்யமாக இருக்க கற்றுக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், நான் எனக்கு எல்லா வகையிலும் நான் என்ன செஞ்சேன், போதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் நமக்கு இது இல்லாதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு கிடையாது. எனக்கு இருந்தாலுமே நான் என்ன செய்வேன், எப்படிதான் இருப்பேன், கடவுளுக்கு உண்மையுள்ளவளாக, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக தான் இருப்பேன். நீங்கள் நினைக்கிறீங்க பவுல் அப்போஸ்தலன் செய்த ஊழியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் அவர் என்ன செஞ்சார், தேவனுடைய அன்பை குறித்து சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. அப்படி பிரயாணம் பண்ணும்போது இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடுறோம், 2 வீலரில் போயிடுறோம் அல்லது 4 வீலரில் போகிறோம். முடிஞ்சால் என்ன செய்கிறோம், ஃப்ளை பண்ணுறோம். சில நேரத்தில் என்ன செய்கிறோம், நிறைய வாகனங்களை பயன்படுத்துகிறோம். ஒரு ட்ரெயின் வழியாக போகிறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க நடந்தே போய் என்ன செஞ்சாங்க, அவனுடைய ஊழியத்தை செய்தாங்கல்ல. கப்பல் வழியாக சென்றாங்க. அதெல்லாம் ரொம்ப சேதமாக, அந்த சேதத்தின் மத்தியிலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ கிறிஸ்துவ எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்ம மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நம்மக்கிட்ட நிறைய பணம் இல்லை, நிறைய வசதி இல்லை, நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் யார் பார்த்துக்க போகிறா, தேவன் பார்த்து கொள்வார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் நமக்கு போதிக்கிற வழி, அவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனையின்படி ஜெபத்தோடு நாம் எடுக்கிற முடிவுகள், நம்ம செய்கிற காரியங்கள் என்ன செய்வார்னா ஆண்டவர் விருத்தி அடைய செய்வார். அப்படி அடிக்கும்பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், நேர்த்தியாக மாற்றப்படும். அதனால தான் சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலன், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமாய் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா காலத்திலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னா இல்லை. ஒரு வேளத்தில் நமக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றிலும் யார் இருக்கிறா,
என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளும். என் குறைச்சலினால், அது எனக்கு இந்த காரியம் இல்லைன்றதுனால நான் இதை சொல்லலை, அது இருந்தாலும் கூட நான் எப்படிதான் இருப்பேன், மனரம்யமா இருப்பேன். அது இல்லாவிட்டாலும் நான் மனரம்யமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றிக் கொள்கிற மனுஷன் வாழ்க்கையில அநேக துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் யாரை விட்டு பிரிஞ்சு போகல, தெய்வத்தை விட்டு பிரிஞ்சு போகல. அவர் சொல்றாரு, எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், நான் பட்டினியாவும் இருப்பேன், நல்லா சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிடுவேன், அப்படி கிடைக்கலனாலும் என்ன செய்வேன், பட்டினியா இருப்பேன். பட்டினியா இருந்தாலும் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவேன், எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்கு மீட்டு கொண்டவர், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், எனக்கு நித்திய ஜீவனை ஊர்ஜிதப்படுத்தினவர், பிதாவோடும் தேவனோடும் இருந்த உறவை பிளவுல இருந்து என்ன செஞ்சாரு, இணைத்தவர், அவரை நான் பறைசாற்றுவேன் என்று சொன்னது போல நீங்களும் நாளும் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வோம். நமக்கு தேவன் பாராட்டின கிருபையையும் அன்பையும் குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திராதபடிக்கு இதுல வருகிற செய்திகளை உங்க நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நாள் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா, ஆண்டுல நான் ஜெபத்தோட காரியங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார், ஒவ்வொரு மனதிலும் பேசுவார், அப்படி அன்பை புரிந்து கொள்ள செய்வார். அதனாலதான் நாங்கள் ரொம்ப இதை ரொம்ப சொல்றதில்லை. ஆனாலும் நாங்கள் சிரமம் எடுத்து சில காரியங்களை செய்யும் பொழுது நீங்களும் எங்களுக்கு உடன் பங்காளிகளாக இருந்து தேவனுடைய ஊழியத்துல கை கோர்த்து நம்ம செய்வோம். சாத்தானை நம்ம ஜெயிப்பதற்கு அது தேவ பலனா இருக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஒற்றுமையுடன் காரியங்களை செய்வோம். நீங்களும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு அதை மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, உடைய நண்பர்கள் தேவனை பற்றி அறியாத இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. 1-2 நாள் பண்ணும்பொழுது ஆண்டவர் ஆவியானவர்களோடு பேசுவார். இது நம்முடைய பலத்தினால் அல்ல, அல்லது பராக்கிரத்தினால், தேவனுடைய சுத்த கிருபையினால ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு ஆண்டவருடைய சத்தியத்தை அவரிடத்துல என்ன செய்வார், சேர செய்வார். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்படி நான் ரட்சிக்கப்பட்டனோ, அதே போல மற்றவங்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் என்ன செய்வார், சித்தம் கொண்டு இருக்கிறார். அதற்கான முயற்சி தான் இது, ஒரு சிறு முயற்சி. அந்த முயற்சியில நீங்களும் பங்கு கொள்ள உங்களையும் அழைக்கிறோம். தொடர்ந்து நம்ம தேவன் அன்பிலே நிலைத்திருப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். உன்னதத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உடைய கண்களில் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது என்று நாங்கள் உணர்கிறோம் ராஜா. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கிறீரானவரே. ஏற்ற வெளியில இருந்தவரே, யாரெல்லாம் என்ன இடத்துல மன்றாடுகிறார்களோ அவருடைய மன்றாட்டை கேட்டு உடைய செவியை சாய்த்து அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே நீர் பதில் அளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மருத்துவமனை இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரசவ காலத்துக்கு காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுக பிரசவத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, தைரியத்தை கட்டளையிடுமாறு கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஆப்ரேஷனுக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கால் ஆப்ரேஷனுக்காக போக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவளோடு கூட இருந்து நல்ல சுகம் பலன் தந்து தேவனின் கால்களை மான்களின் கால்களை போல நிறுத்தினார் என்று சொல்லி சாட்சி சொல்ல நீர் கிருபையை பாராட்டுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் உடைய அன்பை உணர்ந்து உமக்கென்று ஜீவிக்க பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே. உலகத்தில் ஆண்டவரே போதைப் பொருட்களுக்கு ஆண்டவரே போய்விடாதபடிக்கு, சாத்தான் அவளை இழுத்து கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களிலும் உடைய கிருபை இருக்கட்டும். யாரெல்லாமே நோக்கி தங்களுடைய விண்ணப்பங்களை மனபாரத்தை உடைய பாத்தில் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஆறுதல் அடையும்படி நீர் கிருபையை பாராட்டுங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.